உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போகலாம், மூவிக்கு கூப்பிடுவாங்க, கேம்ஸ் ஆடலாம். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கலாம். இப்போது நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், உங்களோட ஏர்லி 20s இருக்கலாம், இல்லை காலேஜ் போயிட்டே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள டெய்லியும் ஏதாவது ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்கும். என்னடா லைஃப் இது, இப்படியே ஹார்டாக போயிட்டுருக்கு, டெய்லியும் பிஸியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ் வரலாம். ஸோ இது கம்ப்ளீட்லி நார்மல். இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய வயசில் என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறோமோ அப்படின்ற கொஷினும் வரலாம். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நம்மளுடைய டீனேஜ், நம்ம வந்துட்டு இப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும், வெளியே சுற்ற முடியும், நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், காலேஜ் டைம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான டைம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஒரு பொய். நான் அது ஏன் பொய் அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் நம்ம இப்போது அந்த ஹாப்பினஸ், பார்ட்டி, மூவி, கேம்ஸ், லவ் இந்த சைட்லாம் போகாமல், இதெல்லாம் சேஸ் பண்ணாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப்பை எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்மளுடைய ஏர்லி 20s ஆர் 30s கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும், கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்போது எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை விட அதிகமாக. ஸோ அப்படி தான் என்னோடய மைண்ட் செட் இருக்குது. ஸோ இதே மைண்ட் செட்டில் நீங்களும் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். And you have a clear idea about work-life balance. நான் கூட இந்த லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு மேலேயே யூடியூப்பில் வீடியோஸ் போடல அண்ட் இன்ஸ்டாகிராம்லேருந்து கம்ப்ளீட்டாக கோஸ்ட் பண்ணி. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னுடைய ஒர்க்கும் காலேஜும் பார்த்துட்டு இந்த கேப்பில் சில விஷயங்களை பார்த்தேன். இப்போ இருக்கிற டீனேஜர்ஸும் ஏர்லி 20s இருக்கவங்களும் தேவையே இல்லாமல் ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன்லேயும் ஒரு அன்மெச்சூர்டு லவ் ரிலேஷன்ஷிப், ஓகே, வீடியோ கேம்ஸ் அந்த சில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. நான் இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது, இதை மாற்றி யோசிக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணலாம் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மட்டும். அண்ட் இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது தான் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ். எல்லாருமே இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம தான் இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய லைஃப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாத்தையும் கற்றுக்கணும். ஸோ வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம வெளியே போக முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது, மூவிஸ்க்கு போக முடியாது, ஸோ சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படி யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக தப்பு. நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்போது ஒரு 1 டெக்கேட்க்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டோ, ஸ்மார்ட் ஒர்க்கும் போட்டு, ஹார்ட் ஒர்க்கோ ஸ்மார்ட் ஒர்க்கோ ஏதோ ஒன்று போட்டு உங்களுடைய ஸ்கில்ஸ் அவர் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், மணி மேக் பண்ணுறது, இல்லை இப்போது இந்த சாக்ரிஃபைஸ், லேட் நைட் ஒர்க், காலேஜ் முடித்து ஒர்க் முடித்து நம்மளுடைய ஒர்க்கை பார்த்து ஸ்கில் டெவலப் பண்ணி, ஸோ இந்த மாதிரி இத்தனை வேலைகளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபார் 5 இயர்ஸ். அந்த 5 இயர்ஸை முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு புரிஞ்சிடும் எப்படி இதுக்கப்புறம் இருக்க போகிற இயர்ஸ் எல்லாம் நம்ம பிளான் பண்ண போகிறோம், எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம், எப்படி மணி மேக் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஸோ அதுக்கு இப்போது எல்லோரும் சீப்பாக அண்ட் அன்வான்ட் ஹாப்பினஸ்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற அதே டீனேஜ் கேட்டகரிக்குள்ளே இருந்தால் அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியாது. ஸோ நமக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்முடைய மைண்ட் செட்டை வந்துட்டு மாற்றணும் இல்லையா? ஸோ என்னோடய மைண்ட் செட்டை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுடைய ஏர்லி 20s இல்லை இந்த ஒரு 25 30 நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளுடைய ரிஸ்க்கு வந்துட்டு அதிகமாக எடுக்கலாம். இந்த டைமில் ரிஸ்க் நிறைய எடுக்க முடியும், லாஸ் பண்ணலாம், மிஸ்டேக் பண்ணலாம், மிஸ்டேக்லேருந்து சீக்கிரம் கற்றுக்க முடியும், சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். அந்தளவுக்கு நம்மளை போட்டு மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளே டம்ப் பண்ணிடுறது. ஸோ இந்த ஃப்ரீடமெல்லாம் இப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரீடமை நம்ம ஒரு ரிஸ்கில் என்ஜாய் பண்ணலாம், ஒரு எப்படி மணி மேக் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கலாம், அண்ட் சில இடத்துல சஃபர் பண்ணுறது கண்டிப்பாக வொர்த்தாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃப்ரீடம் எல்லாத்தையுமே இந்த டைமில் தான் என்ஜாய் பண்ண முடியும். வெளியே போகிறதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ அது கிடையாது ஃப்ரீடம். ப்ரோ லுக், நம்ம பார்க்குற மோஸ்ட் ஆஃப் தி செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ் அவங்களுடைய ஏர்லி 20s to 30s பயங்கரமாக சஃபர் பண்ணியிருப்பாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. வீக்லி 90 hours 100 hours அப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம். என்னதான் இருந்தாலும் அவங்களோட நம்மளோட செல்ஃபை கம்பேர் பண்ண வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். நாம் நமக்குள்ளேயே இன்றைக்கை விட நாளைக்கு பெட்டராக பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தால் போதும்.
மற்றவங்க அவங்கள பற்றி கம்பேர் பண்ணி சொன்னாலும் நம்ம எதுவும் கண்டுக்க வேணாம். ஸோ அந்தளவுக்கு செல்ஃப் மேட் மில்லியனர்ஸோட உங்களை கம்பேர் பண்ணி நான் சொல்லலை. அப்படி அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய 20s என்ன பண்ணியிருக்காங்களோ அதை நாமளும் பண்ணோன்னா அந்த மாதிரி வர முடியும்னு நான் சொல்கிறேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் பேர்ன் அவுட்டாக இருக்கிறது, டிப்ரெஷனாக இருக்கிறது, லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கிறதுக்கான காரணம் அவங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்றது தெரியாது. அவங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி இருக்க போகிறாங்கன்ற ஒரு ஐடியா கூட இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பை மாற்றணுன்னா ஒரு பேப்பர் எடுத்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நான் இதெல்லாம் பண்ணணும், இப்படி இருக்கணும், என்னோடய லைஃப் ஸ்டைல் இது அப்படின்றத எழுதி நீங்கள் ரியலாக உங்களோட இன்னர் செல்ஃபில் ரியலைஸ் பண்ணிங்களாவே உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். லுக், நீங்கள் எவ்வளோ பெரிய மில்லியனர் பில்லியனர் எடுத்து பார்த்தாலும் அவங்களுடைய யங் ஏஜ் எல்லாமே ஃபுல்லி சஃபர், ஹார்ட் ஒர்க், லேட் நைட், எம்டி பேங்க் அக்கௌண்ட், 0 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இருக்கணுமா இருக்க வேண்டாம் அப்படின்றது அவங்கவுங்க சாய்ஸ். ஆனால் இதெல்லாம் ஒரு மைண்ட் செட். இதெல்லாம் மாற்றி யோசிச்சோன்னா நாம் இப்போ இருக்கிற இந்த கரண்ட் மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, என்னடா ஒர்க் இது, லைஃப் இது இப்படியே போயிட்டுருக்கு, இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற தாட் எல்லாமே விட்டுருவீங்க. ஸோ நான் யோசிக்கிற சில சிம்பிளான 3 விஷயத்த இங்கே நான் சொல்கிறேன். பில்ட் ஸ்கில்ஸ், நாட் கம்ஃபர்ட். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், திருப்பியும் காலேஜ் போகிறோம், ரிப்பீட். ஸோ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை ஸ்கூலுக்கு போகிறோம், வரோம், டியூஷன், சாப்பாடு, தூக்கம், படிக்கிறது, ஃபோன் பார்க்குறது, ஸ்கூல், இந்த சர்க்கிள்குள்ளேயும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்குன்ற ஸ்பெசிஃபிக் டேலண்ட், ஸ்கில்ஸ் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணணும். அது என்ன டைமாக இருந்தாலும் சரி. செகண்ட், இன்வெஸ்ட் இன் சம்திங். அது உங்களோட இன்னர் செல்ஃபில் யூஸ் பண்ணுற கோர்ஸ்க்காக இருக்கலாம், ஸ்டாக்ஸ் இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், அது எனிதிங். மணியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை உங்களுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்கள் டைமில் புதுசான ஸ்கில்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. நெட்ஃப்ளிக்ஸ் போட்டு படம் பார்த்துட்டு இருக்கிறதோ, யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறத விட புதுசாக ஒரு ஸ்கில்ஸ், இல்லை ஃபிசிக்கல் ஒர்க், எக்ஸசைஸ், ஸோ இதிலெல்லாம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரலாம். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களுக்கு பெர்மனன்ட் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா இப்போ இருக்கிற டெம்பரரி ஃபன் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். நீங்கள் மேபி ஒன் டே ஒரு மூவிக்கு போகல அப்படின்றத ஃபீல் பண்ணிங்கன்னா அது ஒரு நைட்டோட முடிஞ்சிடும். அண்ட் நீங்கள் அந்த மூவிக்கு போயிட்டு மற்ற எல்லா விஷயத்தையுமே ஸ்டாப் பண்ணிங்கன்னா, உங்களுடைய ட்ரீம்ஸை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது என்டையர் லைஃப்பை ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அண்ட் நீங்கள் இப்போது என்ஜாய் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சீப்பான என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேன்சி பைக்கை சேஸ் பண்ணுறது, ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் ஃப்ரெண்ட் சேஸ் பண்ணுறது, ஒரு மொக்க ஜாபை சேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது, 40 இயர்ஸ் இல்லை 30 இயர்ஸ் அதே ஜாபில் ஸ்டிக்காகி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சீப்பான விஷயத்துக்கு போயிட்டு நம்மளுடைய வீக்கெண்டை வந்துட்டு ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு வீக்கெண்டுக்கு வெயிட் பண்ணி திருப்பியும் ஒர்க் பண்ணி திருப்பியும் வீக்கெண்டுக்கு வெயிட் பண்ணுறது ஒரு லைஃபே கிடையாது. ஸோ இப்போது வீக்கெண்ட், வீக் டேஸ் எதுவுமே பார்க்காம ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று உங்களை பிஸியாக ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறத பண்ணிங்கன்னா அண்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐம் ஆனந்த்.